மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் விட்டு செல்ல பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் ஆதரவை என்றும் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு சித்தப்பா அரசகுலம் மண்ணின் மைந்தன் டிவி முருகன் அவருடைய கல்வி சார்பாகவும் அவர் கூடிய உங்கள் விட்டு செல்ல பிள்ளை கே சுரேந்திரன் BA டீன் AP ரிட்டையர்ட் மானாமதுரை அவருடைய கல்வி சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, போமாரி வெளியே வந்தாச்சு, நீங்களும் வந்துட்டீங்க, உங்களை வந்து நாங்களும் வந்துட்டோம். தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், படத்துக்கு பங்காளி எந்திரிச்சு உட்காந்துருங்க. தூக்கத்தை பாருங்க, முன்னாடி பரிசு கேட்டுறாங்க. முன்னாடி ஆரம்பத்திலே படுத்து தூங்கினீங்கன்னா நாடகம் ஓடுன்னு இருக்காங்க. அப்படியே நாடகமா நடந்துச்சுன்ற மாதிரி. அந்த பங்காளி நீங்க எந்திரிச்சு உட்காருங்க, அவரை சொல்லிட்டு நீங்க சிரிச்சு எந்திரிச்சு உட்காருங்க பங்காளி, எந்திரிங்க. எங்க ஆர்வமாசிக்கூடிய அன்பான டிவி அவர்களுக்கு பொன்னாடி எடுத்துக் கொடுக்கப்படுகிறது. எங்க மிருதமாசிக்கூடிய சித்தப்பா அரசுகுலம் டிவி ஜெயம் அவர்களுக்கு பொன்னாடி எடுக்கப்படுகிறது. எங்க ஆர்வாசிக்கூடிய பரம்பட்டி தங்கம் அவர்களுக்கு பொன்னாடி எடுக்கப்படுகிறது. எங்க தாரமாசிக்கூடிய மாமா அள்ளிநகரம் ஆவிசன் அவர்களுக்கு பொன்னாடி எடுக்கப்படுகிறது. இங்கே பப்பனாக நடிக்கும் தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பொன்னாடி அடித்து அரை பவுன் மோதிரம் செய்ய கொடுத்துருப்பாங்க. ஆர்டர் கிடைக்கல. உங்களுக்கு எல்லாம் முதல்ல நன்றி சொல்லணும். மனுஷனுக்கு முக்கியமா 3 தேவை. 3 இந்த 3 இதெல்லாம் பேசாது. ஏன்னு 6 9 அதோட மட்டும் இதெல்லாம் பேச எனக்கு பிடிக்காத வார்த்தை, தமிழ்ல பிடிக்காத வார்த்தை இந்த 3. என்ன 3 பத்தாது 6 பத்தாது? நான் குடிகார பையல, நானு தண்ணிக்கு இவ்வளவு தேவை சீட்டு கிடைக்க. நீங்க வேற ஒரு மனிதனுக்கு முக்கியமா 3 தேவை. என்ன 3 தேவை? அதே சொல்லி ஞாபகத்துலடா. உண்ண உணவு, கொடுத்த உடை, இருக்கிறதுக்கு இடம். வந்ததுமே அருமையான சாப்பாடு போட்டாங்க, இருக்கிறதுக்கு அருமையான இடம் கொடுத்திருக்காங்க. ஒரு மனிதனின் மானத்தை காக்கக்கூடியது இந்த ஆடை. ஆமாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அந்த 3 கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்காக நம்ம நீ சொன்னது 3ஆவது, நான் சொன்ன 3ஆவது இல்ல. கப்பு கிளாஸ் தண்ணி 3 கப்பு கிளாஸ் தண்ணி 3 அந்த என்னோட சேர்ந்த இடத்துக்கு நன்றி. நம்ம கம்பெனி கூட இருக்க ஒரு பழச மறக்க முடியாது. கூட்ட உடனே வரும்டா. அதனால உங்களுக்கு நன்றி சொல்லணும். பொன்னாடி அணிவித்து புகழாரம் செலுத்திய மதிப்பின் மரியாதைக்குரிய சுந்தரத்தேவர் வகையினர் அன்புள்ளங்கள் அனைவருக்கும், ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், நாடக சுற்றுலா ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய இசைக்கலை சார்பாகம் என்ன சார்பாகம் மனமார்ந்த நன்றி வணக்கம். 100 வேணுமா? 110 ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்திருக்காங்க லேசிப்பட்டாலும் இல்லை, தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கேன். அதுக்காக நாடகம் பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன்னா எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பாருங்க, நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. இன்னைக்கு சொல்லி கேட்டுங்க, இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கு இல்லையா? வந்திருக்க எல்லா நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க. இந்த நாடகம் நல்லா இருக்குன்னு நினைச்சு பாருங்க, சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதுவே வித்தியாசம் நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும்? வந்திருக்க பப்புனு காரணவாரு இன்ஜினிட்ட குரங்கு மாதிரி மூஞ்சி இந்த நாடகம் நல்லாவா இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் நல்லா இருக்காது. பார்க்கிற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன் நல்லபடியா இருக்குன்னு சொல்ல வர்றேன், எங்க ஊர்ல நடந்த சம்பவம். எங்க ஊர்ல எங்க ஐத்தமைய ஒருத்தன் நெஞ்சு வலி கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அவனே நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்து கிடைக்கான். அவனை பார்க்கறதுக்கு எங்க ஊர்ல 4 கிளவிய போனாங்க. கல்வியே 4 கிளவிய போனத்தே ஆளை கொல்லாம விடுவாங்களா? அவன் இங்க இருந்து போகணுமா பார்த்தமா வந்தமான்றது கிடையாது. இங்க இருந்து அவனை பார்க்கும்போதே அவனை கொல்ல போற மாதிரி தான் பாக்குறது. எப்படி பாக்குறது தெரியுமா? ஆத்தாடி ஆத்தாயே என்ன
அப்படின்றது. அதோட நினைச்சுவேன் நம்ம சாகத்தான் போறோம் போல இருக்கு, எப்படி 4 கரெக்ட் முடியும் நம்மளை கொன்றுவாளுங்க அப்படின்னு. இதனால சும்மா இருக்கிறது கிடையாது, அவனே நெஞ்சு வரைக்கும் படுத்து கிடைக்கான். அவனுக்கு இந்த ஆறுதல் சொல்றாங்களாம், தலைமாட்டில் 2 கிழமை இருக்கிறான், கால் மாட்டில் 2 கிழமை இருக்கிறான். அவனை தூக்கி போற மாதிரியே அவனுக்கு எப்படி முதல் கிளை முக்காடு போட்டு எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? ஆத்தாடியாத்த நெஞ்சப்ப வலிக்குது, நான் அவளை தேய்ச்சியாங்க அப்படின்னு சொல்லி முதல் கல்வி ஒப்பாரி வைக்க. இதை பார்த்துட்டு அடுத்த கல்வி சொல்றது ஆமாடி தங்கச்சி, நெஞ்சு வலி மட்டும் வரக்கூடாது, இப்படித்தே எங்க அண்ணன் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னேன், லவகம் செத்து போனான்றது. இதனால பரவாயில்ல. 3வது கல்வி சொல்றது, சி போடி பைத்திய கரைச்சிருக்கி ஆளை பாரு, பெட்ல இப்படி படுத்து கிடைக்காண்டு, நேற்றுக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காண்டினா தெளிச்சியா இருக்காராம். இதை பார்த்து 4வது கல்வி சொல்றது, ஆஹா 3 படி சொல்லிட்டாளுங்களே, நம்ம பணக்க நம்ம ஏதாவது சொல்லணுமே, நம்ம சொல்லலைன்னா நம்மளை தப்பா நினைச்சிருவாளுங்களே அப்படின்னு அப்பத்த அவதாரமிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது? நீங்க கிறுக்குத்தனமா தாண்டி பேசுவீங்க, எப்பயுமே தெளிச்சு கொடுத்தேன் ஆளை அடிச்சு தூக்கிடுவாங்க, அனைத்து விளக்கத்தையும் பிரகாசம் எரியுன்றது. அதோட கையில் வச்சிருக்க மாதிரி கீழே போட்டுருவேன், டாக்டரை பார்த்தாலும் கொலகாரனை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பேன். இப்படி நீ கொல்ல போற அப்படின்னு. இதே உடம்பு முடியாதாண்டி, உனக்கு உடம்புல எந்த குறைபாடும் கிடையாது, இன்னும் 2 நாள்ல எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லுங்க. 2 நாள் எந்திரிச்சு வர்றவே ஒரே நாள் எந்திரிச்சு வந்துடுவேன். காரணம் பார்க்கிற கண்ணோட்டம், அந்த கண்ணோட்டத்தை கொண்டாந்து இந்த கண்ணோட்டத்துல வச்சோம்னா